எல்லாருக்கும் வணக்கம். இது ஜெயாஸ் லைஃப். தினம் தினம் ஒரு வேலை. இந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரேராக கவனம் செலுத்துகிற ஒரு சில வேலைகள் எனக்கு அது பெரிய ஒரு பேரியராக இருக்கிறதுனால, டெய்லியும் அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு 20 என எழுதி வச்சுருக்கிறேன். அதிலிருந்து தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரீஃபில்லிங் வேலை தான். 2-3 நாளாக உப்பு ஜாடியில் உப்பு இல்லை. சரி அப்புறம் போட்டுக்கலாம், எப்போ போட்டுக்கலான்னா, சுத்தமாக முடிகிற டைமில் ஏதாவது வணக்கிட்டுருக்குறோம், தாளிச்சிட்ருக்குறோம் போடோன்னா, அந்த டைம் சரியான ஒரு டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா உப்பை தேடணும், அங்கே போடணும், எங்கே போட்டு வைக்கிறோன்னு தெரியல. நான் கீழே கபோர்டில் எல்லாத்தையும் டப் பண்ணி வச்சுருக்கங்காட்டி என்ன ஏது இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு சில டைம் இருக்கிறதையே வாங்கி வச்சிட்றேன். அப்படி இல்லை அப்படின்னா வாங்காமையே விட்டுறேன். அதுக்காக இந்த ரீஃபில்லிங் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிரும். மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னென்ன இல்லை ஏது அப்படிங்கிறத நம்ம டிமார்ட்டில் போய் வாங்கிக்கவும் செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி லேசினஸ் எல்லாம் நமக்கு வரும். சும்மா குழந்தைங்க தூங்குற டைமு அந்த மாதிரி நமக்கு எப்பாவது டைமில் ஃபோன் பார்க்காம ஸ்க்ரோல் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேலையோ 10 நிமிஷம் வேலையோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையை எடுத்து செஞ்சு வச்சோம் அப்படின்னா, நமக்கு மார்னிங் டிஃபன் செய்யும்போது, டின்னர் செய்யும்போது, அதுக்கு இல்லை இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் டைமில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு குட்டி குட்டி வேலை தான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலைகள் நம்ம மைண்டை எவ்வளவோ ஃப்ரீயாக்கும். அதுக்காக தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் அந்த உப்பு இல்லாத ஒரு சின்ன விஷயந்தான். 2 நாளில் போட்டு வச்சுருக்கலாம், பட் போடவே முடியல. அதிலிருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது தான் இந்த விஷயம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லேசியாக இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிடைக்கிற டைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்களே இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபோன் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோன் பார்த்ததுனால நம்ம என்ன விச் மீன்ஸ் நம்ம அதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம். நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போகிறீங்க ஃபோன் எடுத்தால். உங்களுக்கு தேவையான ஏதாவது பார்க்க போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது பார்க்க போகிறீங்களா, அதையை தாண்டி மற்றது எதுவும் நான் பார்க்க மாட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நான் வேறு வேலைக்கு ஸ்டார்ட் ஆவேன்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பிளான் பண்ணாலும் மோஸ்ட் லைக்லி கொஞ்ச நாள் அது இதாகுது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து வேறு ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த தினம் தினம் ஒரு வேலை அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் பாப்பா தூக்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி வேலைகள் இருந்தால் அதையும் செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, இல்லை இது உங்களுக்கு மோட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் கொடுத்துட்டு, நானும் இந்த மாதிரி ஏதாவது ரீஃபில் பண்ண போகிறேன், இல்லை நானும் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீஃபில் பண்ணோடையும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன இருக்குது இல்லை எது எது வாங்கணும் அப்படிங்கிறது. நான் அதை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டேன். எனக்கு பெருசாக எதுவும் வாங்குற மாதிரி ஐட்டம் இல்லை. ஒரு 4 to 5 ஐட்டம்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி ஓகே, 2 நாள் போக போக எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத எழுதிட்டு ஒரு 6ஆம் தேதி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணேன். போன மாதம் கணக்கு போட்டு பார்த்தேன் எவ்வளோக்கு நம்மளுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 15,178 ரூபா அந்த மாதிரி செலவாச்சு. இந்த தடவை அதுலேயே 2000 குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். தேங்க்யூ.